மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஏன் சத்துருவே எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லிடாதீங்க, என்னை பார்த்து சொல்லுங்க. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஏன் சத்துருவே அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. சத்திரங்கள் இந்த வசனத்தின்படி எல்லாம் ரொம்ப அன்புள்ளவங்களா இருக்கிறீங்க. ஆனா விரோதிகள், பகைஞர், சத்துருக்கள் என்று ஏராளமானவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சொந்தம் பந்தம் நிச்சயிக்கப்படாமல் சொல்றேன். என்ன செய்கிறார்கள்? கொல்லிமலைக்கு போகிறார்கள், கேரளாவுக்கு போறாங்க, எதையாவது பண்றாங்க. இதெல்லாம் நடைமுறையான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் தாவீது சொல்றவன் எவ்வளவோ பெருகி இருக்கிறார்கள். அதுதான் தாவீது அடிக்கடி சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். என் பக்கத்தில் 1000 பேரும், இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் 10,000 பேரும் எங்காலும் வந்து விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் அவர்களை நான் பார்ப்பேன். இருக்கிற இடத்திலேயே அசையாம அவருடைய விரல் நுனி கூட எங்கால என் சத்துக்கள் விழுந்து போகிறதை என் கண்கள் காணும். தேவன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்படித்தான் வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நீங்கள் வந்து சத்துருவை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, சத்துருவே என்ன செய்யாத, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஒரு சந்தோஷம் உங்களால் நிலைத்து இருக்காது. நான் விழுந்தால் எழுந்திருப்பேன். சொல்லுங்க, இதுதான் உண்மை. சத்துரு நம்முடைய ஒரு தோல்வியை கண்டு நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் நம்முடைய ஒரு குறையை கண்டு, நாம் கஷ்டப்படுகிறதை கண்டு, நாம் கண்ணீர் விடுகிறதை கண்டு, நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய வியாபாரத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை என்ன செய்யலாம்? சந்தோஷப்படலாம். சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஆனா நீங்க என்ன செய்யணுமா? சொல்லணுமா, சத்துருவே எனக்கு என்ன செய்யாது, சந்தோஷப்படுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவர் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். நாங்கள் கீழே விழுந்தாலும் மனம் மடிந்து போக மாட்டோம். நாங்கள் கஷ்டம் அடைந்தாலும் மனம் முறிவடைய மாட்டோம். ஏனென்றால் எங்கள் சத்துருக்கள் எங்களை ஜெயம் கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு, என்னை அன்பு கூறுகிறவராகவே, என்னை அன்பு வைத்திருக்கிறவராகவே நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறேன். மோதன காக்கிற சாதாரண ஜெயம் அல்ல, முற்றிலும் ஜெயம். விக்டரியின் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம். எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்கப்படுகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் இந்த 6ஆம் மாதத்திலும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதனால சத்துருவை குறித்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சத்துரு நாளைக்கு இருக்க மாட்டான். துன்மார்க்கனை குறித்து என்ன செய்யாது, எரிச்சல் அடையாது. அவன் எப்படி இருக்கிறான்? உள்ளின் விடுவை போல இருக்கிறான். காலையிலே மலர்ந்து மாலையிலே மறைத்து போகிற ஒரு காட்டு புஷ்பத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். துன்மார்க்கன் செழிப்பான், ஆனால் நீதிமானோ பனையை போல என்றென்றைக்கும் நிலைக்கிறது. காட்டு புஷ்பங்கள் இந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு எனக்கு இவர்தான் சத்துரு, இன்னால்தான் சத்துரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை. சத்துருவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது, சத்துருவே சந்தோஷப்படாதே. போன மாதம் ஒருவேளை விழுந்திருக்கலாம், ஆனா இந்த மாதம் எழுந்திருக்க நான் எழுவேன். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
அப்படியே உட்கார்ந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. சத்துருக்களை செயல்படுவதற்கு ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சத்துரு மேல ஜெயம் கொள்வதற்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்க வாயை கூடாது, சத்துருக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அதுதான் முதல்ல. அப்படின்னா நீங்க பொறுமையா இருக்கும். நீடிய பொறுமை, சாந்த குணம், அமைதி. ஏன் தெரியுமா? நமக்காக யுத்தம் பண்றது யாரு? சத்துருக்களிடத்தில் யுத்தம் பண்றது யாரு? நீங்க கிடையாது, ஆண்டவர் தான் யுத்தம் பண்றது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 8:2. பழிக்காரரையும் உங்கள் துணையர் இவங்களை பழிவாங்கணும் காத்துட்டு இருக்கிறவங்க இவங்களை அடக்கணும் அப்படின்னா என்ன செய்யுமா? ஆண்டவர் சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் வாயிலே பண்ணினார், துதியிட்டு பண்ணினார். ஓசன்னா என்று இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கே இருந்த சத்துருக்களை எல்லாம் வாழவைக்க செய்து எது தெரியுமா? சிறு பிள்ளைகள் குறித்த ஓசன்னா என்ற வார்த்தை தான். இந்த நாட்டிலே சத்துரு உனக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கொடியேற்றுவார். ஆவியானவருக்கு கொடியேற்றுவார். என்னுடைய மகன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கொடியேற்றுவார். இந்த குடும்பம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு ஆண்டவர் கொடியேற்றுவார். என்னுடைய மகள் ஜெயித்து விட்டார் கொடியேற்றுவாராம். இவ்விதமான பகைகளும் சத்துருக்களும் எழும்பும் போது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாயில ஆண்டவருடைய துதி இருக்க வேண்டும். அதுதான் செய்யறதுக்கான தாவீது சொல்கிறார், அவர்களுடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி. சத்துருக்களை குறித்து நீங்க பேசக்கூடாது, அவர்களுடைய மேன்மை குறித்து நீங்க பேசக்கூடாது. சகோதரனே உங்க வழி, சகோதரிய உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா நீ சத்துருவை பார்க்கவே தேவையில்லை. எங்க இருக்கிறான்னு நீங்க லொகேஷன்லாம் பார்க்க தேவையில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அந்த சத்துரு உன்னிடத்திலே சரண்டர் ஆகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை உங்கள் சத்துருக்களில் குடியிருந்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இவர்களுக்கு பிரியமானதை செய்யாத கர்த்தர் சொல்லணும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததெல்லாம் செய்யறது, அப்புறம் எங்கேயாவது மாட்டிக்கிறது, அப்புறம் எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு சொல்றது, எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்க, மிலிசுனியை வச்சுட்டாங்க, ஏலம் வச்சுட்டாங்கன்னு சொல்றது, அவங்க கண்ணு பட்டுருச்சு, இவங்க கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்றது. ஏன் உனக்கு பயம்? உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஆகவே சத்துருக்கள் கையிலே கர்த்தரை கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறது செய்கிறார். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் ஆவார்கள், சமாதானம் பேச வருவார்கள், உன்னுடைய காம்ப்ரமைஸ் பண்ணுவார்கள், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள், உன்னை தேடி வருவார்கள். அருமையானவர்களே, இதில் நான் சொல்ல முக்கியமான காரியம் என்ன? ஆண்டவரை துதித்து பழகுங்க. உங்கள் சத்துருக்களின் மேல் கர்த்தர் கொடுத்து செய்யுங்க. அல்லேலூயா. கொடுத்தால் கர்த்தர் எடுத்தால் இப்படி சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று யோபு இவை எல்லாவற்றையும் தன்னுடைய எதிரிகளினால் பாவம் செய்யவில்லை. ஸ்தோத்திரமா பண்ணாரு. ஆண்டவர் அவனுடைய சிநேகிதரையும் அவனுடைய எல்லா இழந்த குழந்தைகளையும் அவனோடு கூட வாழ்ந்த எல்லாரையும் அவனுக்கு சத்துக்களாக இருந்த எல்லாரையும் ஒரு நாள் அவர்களை பாதபடியாக்கி போட்டு அவங்களுக்கு மேல யோபுவை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் வாயில் துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் இருக்கட்டும். இன்னைக்கு எல்லாருடைய கையில் சிறப்பும் இருக்கிறது. எத்தனை பாட்டு வேணா நீங்க கேட்கலாம். பாடல்களை எப்பொழுதும் கேட்டு பழகுங்கள், பாடல்களை கேட்டு பழகுங்கள், பாடல்களை பாடி பழகுங்கள், பாடல்களை மனப்பாடம் பண்ணி பழகுங்கள், பாடல்களை பார்க்காமலே பாடி பயிற்சி எடுங்க. இதெல்லாம் தான் நீங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஏதுவாயிருக்கும். பிரசங்கெல்லாம் கிடையாது. அங்க போய் என்னதான் பண்ணணும்? பாட்டுதான் பாடணும். அங்க போய் நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்பார், என்ன பாடம் இருக்க? எங்க சபையிலேயே நான் இப்படிதான் இருப்பேன்,
பாட மாட்டேன். ஏன் பாடாம இருக்கேன்? இல்ல ஸ்கிரீன் போடல, எல்சிடி போடல, அதனால பாடாம இருக்கேன். ஏன் பாடாம இருக்கேன்? பாட்டு புஸ்தகம் கொண்டு வரல. இதெல்லாம் அங்க சொன்னீங்கன்னா அங்க இருந்து நரகத்துக்கு தான் ஆண்டவர் அனுப்பிடுவார். ஏன்னா பாடாதவனுக்கும் துதிக்காதவனுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணாதவனுக்கும் பரலோகத்தில் இடம் இல்லை. There is no place for you. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன கிடையாது. ஆகவே இங்கேயே துதிக்க பழங்கள் துதிக்கிறது நிமித்தமாய் சத்துக்களை கர்த்தர்கள் பாடமுடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு பாடல்களை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் வாழ்விலே பேரன் உண்டு பண்ணுகிறது. அவங்க துதிச்சா உங்களுக்கு பேரன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்ட்ரென்த், உங்க ஸ்ட்ரென்த் மெஜாரிட்டி. ஆகவே கர்த்தரை துதிக்கிறது சத்துக்களை நாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. இரண்டாவதாக மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு, as for me I will look unto the Lord. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி, focus on the Lord. அவரைதான் நான் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அவரைதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தேவை. நானும் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் யாரையே தேடிட்டு ஓடுறாங்க, சத்துக்கள் வரும்போது உதவிச்சு ஓடுறாங்க, ஓடி முடிச்சுக்கிறாங்க, யாரோ ஒரு ஆள உதவிக்கு கூப்பிடுறாங்க. நானோ என்றால் ரட்சிப்பின் தேவனுக்கு என்ன செய்வேன்? காத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க காத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க துதிப்பேன், காத்திருப்பேன். சத்துருக்கள் மேல ஜெயம் உங்களுக்கு வரணும்னா ஆண்டவரை துதிச்சு பழகும். இங்க இருக்கிற பாட்டு பாக்குறாங்க, யாரும் பாட்டு பாடி கையை தண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு ஒரு புரிதலும் கிடையாது, ஒரு பைசா புரிதல் கிடையாது. தேவன் பார்க்க அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வழிகளில் வாய்க்க வேண்டும். ஆகவே நான் கட்டளை துதிக்கிறேன் என்ற எண்ணத்தோட நீங்க கட்டளை துதிச்சு பழக வேண்டும். இரண்டாவது, நீங்க வாசித்த வசனத்தின்படி நானும் என்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் மனது வாரிசத்தில் இருக்கிறபடியால் என் சத்துரியினை அசத்து கூட பார்க்க முடியாது. உடாமல் சொல்லுவேன், என் சத்துரியினை தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் நிக்கிற இடத்துல ஒரு அங்குலம் கூட என்னை நடத்த முடியாது. ஏன்னா என் வலது பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி அப்போ என்ன இருக்கும்? உங்க கண்ணு முத்தாத்தை வரும் பார்க்கணும். உங்க கண் அவர்களால் பார்க்கணும். சேனைகளின் கர்த்தர் கொண்டிருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஆபிரகாமின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர், ஈசாக்கின் தேவன் அடைக்கலமானவர் என்று சொல்லாமல் யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போன போது ஏசாவுக்கு ஒரு பக்கம் துக்கமாயிருந்தா ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் யாருதான் ஏசாவுக்கு வரப்போகுது. ஏன்னா அவன் ஓடிட்டானே, வரமாட்டான். யாக்கோபுடைய ஈசாக்குடைய மரணால்தான் வருவாங்க, அதுக்கு வரமாட்டான். அப்படி சொத்துக்களை எல்லாம் நான் கைப்பற்றி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்கிறேன் என்று இவன் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஏசா அப்பாதான் நீ ஆசீர்வதிக்கல, ஆனா இந்த சொத்துக்கெல்லாம் எனக்கு இவன் நினைக்கிறான். ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. அவன் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, எங்க அப்பா வாயினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருங்கையாதான் போறேன். ஆனா ஒரு நாள் என்னை ஆண்டவர் பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணுவான். இதுவும் தைரியம். அவன் எங்க போனா, யார பார்க்க போனா, அவன் எப்படி நடத்த போறாங்க, என்ன வேலை கிடைக்கும், என்ன சம்பளம் கிடைக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் ஒண்ணு தெரியும், அவருடைய தகப்பனாரின் தேவன் என்னுடைய தேவன் என்பதை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன் என்பதை யாக்கோபு அறிந்து போனான். அவன் திரும்பி வரும்போது இங்கே ஈசாக்குக்கு இருந்த சொத்துக்களை காட்டிலும் யாக்கோபு ஏராளமான சொத்துக்களோடு திரும்பி வந்தார். அதனாலதான் சொல்றேன், யாக்கோபின் தேவன் உயர்ந்தடைக்கிறார். உங்களோட ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள் முன்னால ஓடிக்கலாம். எதுல? வேலையில, சம்பளத்துல, ப்ரொமோஷன்ல, செழிப்புல, கார் வாங்குறதுல, பைக் வாங்குறதுல, படிக்கிறதுல,
ஆனால் ஒரு நாள் வரும்போது அவங்க எல்லாம் நீங்க முந்திட்டு போகுது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம். முடிவு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை மாறாதே. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரை துதி ஸ்தோத்திரம் பண்ணு. எப்போது துன்மார்க்கனை பார்த்து கம்பேர் பண்ணாங்க. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான், எங்கேயும் வாழ்ந்து போவான். ஆனால் நீதிமான்களோ அசையாத பர்வதத்தை போல உறுதியாய் இருப்பார்கள். நீதிமான் நன்றாய் இருக்கிறது எல்லாரும் பார்ப்பார்கள். இடையனாயிருந்தேன், நான் முதல் வயதில் ஒன்றுமானே, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் கண்டதே இல்லை. அருமையானவர்களே, நானும் கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்கிறேன். ஏசா வீடையும் வாசலையும் மாடுகளையும் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக் கொண்டிருந்தார். யாக்கோபோ அங்கே வானத்துக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி பரலோகத்தை எட்டியிருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களாயிருந்தார்கள். அந்த ஏணியை தான் நாம் பார்த்தான். அந்த ஏணியை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. இன்னைக்கு உங்க வீட்டுல கர்த்தர் ஒரு ஏணி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்துல ஒரு ஏணி வச்சிருக்கிறாரு. தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய சாதாரண வீடே உனக்கு ஆசீர்வாதத்தின் வீடாக இருக்கிறது. யாக்கோபு தலைவணி கூட இல்லாம, போர்வு கூட இல்லாம, எந்த ஒரு பெட்ஷீட்டும் இல்லாம, பாயை இல்லாம, பேனர் இல்லாம எந்த இடத்துல படுத்தாலும் அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அதே இடத்துல கர்த்தருடைய சத்துருக்களுக்கு பதிலாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏசா 400 பேர் கூட்டிட்டு வரான்னு யாக்கோபு கேள்விப்பட்ட போது வழித்து போய் தனித்து இருந்தான், தேவனோடு இருந்தான். சத்துருக்கள் வரும்போது நம்ம இப்போ எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக இருக்கணும். நீங்க தனித்து இருக்கணும். எது தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க காத்திருக்க வெயிட்டிங். புலி பதுக்கும் போது என்ன செய்யும்? வாய்ப்பிருந்தாலும் பதுக்கும். அதே போல வெயிட்டிங்ல இருக்கணும். ஏற்ற காலத்திலே கர்த்தரை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும், அமைதியா இருக்கணும், காத்திருக்கணும். வாயை திறந்து பேசக்கூடாது, எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது, யாருக்கு பண்ணி பேசி சொல்லிவிடக்கூடாது. நாம என்ன செய்யணும் பாரு. அவன் போய் உனக்கு 2 சொல்லுவான். ஆட்கள் சொல்வார், நீயே பார்த்துக்கன்னு சொல்லிடுவார். படி வாங்குதல் எல்லாரும் சொல்லி யார் பண்ணியது? படி வாங்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அமைதியா இருக்கு. அது யாரு புரியலாம்? நம்முடைய சத்துருக்கள் யார் சொல்லுங்க. ஒருத்தருக்கு வீட்டால் தான் சத்துரு. நிறைய பேர் சொல்லாம இருக்கிறீங்க. மனைவியை சத்துருவாய் இருக்கலாம், நீங்க நினைக்கலாம். கணவரை சத்துருவாய் நினைக்கலாம், உங்க அப்பா அம்மா நீங்க சத்துருவாய் நினைக்கலாம், உங்க வாதிகளை சத்துருவாய் நினைக்கலாம், உங்க பாசத்தை சத்துருவாய் நினைக்கலாம். என்ன யாரும் நினைக்கல, நான் சொல்றேன். விசுவாசிகளை சத்துருவாய் நினைக்கலாம். அருமையானவர்களே, இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக அவங்க என்னதான் உங்களுக்கு விரோதமா பேசினாலும், என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தருக்கு நியாயம் செய்வார். நீங்க போய் வாதாடி கையை நீட்டுறது, வாய் திறக்கிறது, திட்டுறது, பேசுறது, சமைக்கிறது, சத்தியம் பண்றது, இதெல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாது. நாமோ என்றால் கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் வாயிற்காக ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். யாரு? நீங்களும் அவனுக்கு கூட இயேசு. அவர் மயிலை கைத்தறிக்கிறதற்கு முன்பதாக அவர் அமைதியாக இருந்தார். அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படவில்லை. அவருக்காக பிதா யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இந்த சத்துருக்கள் நமக்கு மேல கொண்டு வர நிந்தையெல்லாம் நீங்க சகிச்சீங்கன்னா உங்களுடைய நாமத்தை கர்த்தர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுடைய சாதிக்கேதுமான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். படி வாங்குதல் கர்த்தருக்கு அதுவும் அவர் சொல்ற மறைமுகமா கோபம் கொண்டாலும் கையை நீட்டார். அதான் அர்த்தம். கோபம் ராத்திரி இருட்டா சூரியன் மறைத்து என்ன செய்யணும்? தடை கிடைக்கும். கஷ்டம்தான்.
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலனை ஆண்டவரிடத்தில் தான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்கிறீர்கள், வசனத்திலே வளர்கிறீர்கள், ஜெபத்திலே வளர்கிறீர்கள் அப்படின்னா கோபத்தை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதே ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு இருந்த அதே கோபம் இன்னைக்கு இருக்குன்னா நீங்க என்ன ரட்சிக்கப்படவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு செஞ்ச அதே காரியங்களை திரும்ப 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 நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளிக்கிடமாக இருக்கிறது. ஆவியின் கனிகள் ஒன்றுமே இல்லை. ஒரு மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா கனியை காணும், அந்த மரத்தை என்ன பண்ணலாம்? சபித்தான். நீங்க வந்து பாக்குறாரு காணும், சந்தோஷத்தை காணும், சமாதானத்தை காணும், ரத்தத்தை காணும், எக்ஸிடத்தை காணும், நீதியை பொறுமையை காணும், தைரியத்தை காணும். மனைவி ஒன்று சொல்லிட்டா போதும், பயங்கர கோபம் வந்துருது. கணவர் ஒன்று சொல்லிட்டா போதும், ஸ்ட்ரைக் பண்றது வீட்டுல பலவிதமான என்ன ஆவியின் கனி எங்க எதுக்கு வந்து பிரசங்க என்ன பிரயோஜனம்? ஐமையாவே மீகா சொல்றாரு, நானோ கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கேன். இன்னைக்கு பல சிக்கலோட நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, பிரச்சனைகளோட என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எப்படியாவது இந்த மாதத்துல இன்றைக்கு இந்த வாரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். சத்துருக்கு மேலான ஒரு ஜெயத்தை எடுத்து தருவோம். உங்க சத்து உங்க வியாதியா இருக்கலாம், உங்க சத்து தரித்திரமா இருக்கலாம், பணக்குறைவா இருக்கலாம், உங்க சத்து அக்கமுகத்தில் இருக்கிற ஜனங்களா, உங்க சத்து உங்க சொந்தக்காரனா இருக்கலாம், உங்க சத்து உங்க வேலையாவே இருக்கலாம். அருமையானவர்களே, எல்லாத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். என்ன செய்யணும்? இன்னொரு வார்த்தை சொன்னா தியானம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லு, தியானம் பண்ணுங்க. அர்த்தம் ஆண்டவரை மட்டும் நமக்கு முன்னாலே வாட்ச்மேன் செக்யூரிட்டி என்ன செய்வாரு? விடியணும்னா அவர் என்ன செய்யணும்? காத்துக்கணும். கொசு கடிச்சாலும் சரி, டைம் எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, விடிஞ்சிட மாட்டேன்னு குக்கர்ல சாப்பாடு வச்சு என்ன பண்ணணும்? காத்து வெயிட் பண்ணணும். நீங்களா விசில் அடிக்க கூடாது. அதுல என்ன பண்ணணும்? குக்கர்ல தான் விசில் வரணும். நீங்க தேவ சமூகத்துல காத்துடாமல் நீ வெளியே போனால் பஸ்ஸுக்கு நீ 5 நிமிஷத்துல வர வேண்டிய பஸ் 1 மணி நேரம் போய் காத்து ரேஷன் கடையில போய் காத்திருக்கணும். நீ எதுக்கு அப்ளை பண்ணிருக்க அங்க போய் காத்திருக்கணும். ஏன் இங்கெல்லாம் போய் காத்திருக்கிறோம்? தேவ சமூகத்துல நாம காத்திருக்கல. We have not waited at the feet of God. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு, தியானம் பண்ணு, எனக்கு கூப்பிடு, நான் சத்துருக்கள் மேல உனக்கு நான் ஜெயத்தை. சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் தேவன் என்னை பிரியமா இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய பிரதமர் தியானம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனையா தெரியல, எல்லாருக்கும் தெரியும். அவர் எத்தனை முப்படைகளையும் தன்னுடைய கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னது பெரிய பாலம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ? அவரு அந்த ஊரை விட்டு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? தியானம். ஒரே பண்ணும்போது நம்மளால எவ்வளவு தியானம் பண்றது? நமக்கு ஒரு பாடம். அமித்ஷாவோட பொண்ணு தியானம் பண்றாரு, இவரோட பொண்ணு தியானம் பண்றாரு. நிறைய பேர் தெரியாதவங்க எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தியானம் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, தன்னுடைய தெய்வங்களை நோக்கி என்ன பண்றாங்க? கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும்? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அகற்காலம் இருக்கு மட்டும் அவருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு போய் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கல, காத்திருக்க போறீங்க. எல்லாம் நல்லா வெடிக்கட்டும், வெளிச்சமாகட்டும், சுபிட்சம் வரட்டும், சேமம் வரட்டும், வண்டி வாங்க, அதை பண்ற, இதை பண்ற, மாட்டு விழா வழிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேவிங்க. என்னைக்குமே உங்களுக்கு இதெல்லாம் சம்பவிக்க. இன்றைக்கு நீ காத்திருந்தால் மட்டுமே நாளைக்கு உன்னுடைய இருள் வெளிச்சமாயிருக்கும். உன்னுடைய சுக வாழ்வு தொழில்நுட்பம். அவங்க எதையுமே பேசாது. சத்துருக்களுக்கு உலகமாய் ஒன்றையும் பேசாது. பேசி ஒன்றும் நடக்க போவது கிடையாது. ஆவியில பேசு. சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தேன் ஆனால் எழுந்திருக்கிறேன். நான் தோற்றேன்
இனிமேல் நான் ஜெயிப்பேன். இந்த முறை நான் இழந்து போனேன், இனிமேல் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ரெடி தருவோம் அப்படின்னு அறிக்கை செய்ய ஜெபத்துல பேச வேண்டியதெல்லாம் மனுஷனிடத்துல இல்ல, விசுவாசத்துல. அல்லேலூயா. ரெண்டு பேர்கிட்ட தான் நமக்கு சண்டை நடக்கணும். ஒண்ணு ஆண்டவர்கிட்ட, யாக்கோபு சொல்றாங்க, நீ ஆசீர்வதித்தாலுமே உண்மையா, அதாவது பலவான முடி என்ன செய்யணும், அவனை கட்டினாதான் அவன் திருடி வைத்திருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரிடத்தில் கர்த்தர் நிறைவாய் ஒரு சிரிக்க போகிறோம். 2 புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8 அம்சங்களை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, பேசுங்கள், துதியுங்கள், காத்திருங்கள், பேசுங்கள். எதுக்கு சொல்ற? சத்துருவின் மேலே தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆண்டவர் கல்லிலிருந்து கூட தண்ணீரை கொண்டு வர வல்லவனாக இருக்கிறார். அதுக்காக நீங்க ஒரு போர் போட கல்வி போர் போட வேணாம் தேவையில்லை. இங்க கடற்பாறையா இருந்தெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமோ இல்லை. ஆண்டவர் பேசும்போதே அந்த தண்ணீரை கொண்டு வர வல்லவனாக, கற்பாறையிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வந்தவர் வேலைக்காரங்க தண்ணீரை கொண்டு வருகிற தேவனாக, உன்னுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை முன்னிட்டு நீ எதை செய்தாலும், எந்த கையின் பிரயாசங்களாக இருக்கட்டும், உன்னுடைய பிரயாணங்களாக இருக்கட்டும், காரியங்களை கை மூடி வரப்படுகிறவர் தேவனாக. சொல்லுங்க, உன்னுடைய காரியம் அப்படிதான். இந்த மாசத்துல, இந்த காலத்துல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வரமாட்டீர்கள். காண மாட்டீர்கள், வழியை காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும், தண்ணீரால் நிரம்பும். தேவனை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன செய்யணும்? கண்மலையை பார்த்து பேசணும். மோசே பேசினாரா? பேசினார். ஆரோன் பேசினாரா? பேசுறாரு. பேசும்போது அங்கிருந்து என்ன வந்துச்சா? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. குற்றாலத்துல தண்ணீர் எதிர்பார்க்காம தீபுதுன்னு எல்லாரையும் அடிச்சுட்டு போன மாதிரி என்ன பண்ணார்? மோசே பேசும்போது தண்ணீர் வர ஆரம்பித்தது. அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த தண்ணீர் போதுமானதாக இருந்தது. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க வீட்டில் வச்சிருக்காரு. அது ஆனா அது ஆசீர்வாதமாயே தெரியல, பாறையாதான் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க இதுல இருந்து என்ன வரப்போகுது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு. உடைய கண்மலை ஒரு கண்மலையை போல இருக்கலாம், பாறையா. மனைவி கண்மலையை போல இருக்கலாம், உடைய பிள்ளைகள் கண்மலையை போல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இவன் ரசிக்கப்படுவானா? இவன் மாறுவானா? இவங்கிட்ட இருந்து உன்னை வாங்க முடியுமா? நான் அடிக்கடி சொல்றவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் உங்களுக்கு புறப்பட்டு வரும். சத்துருக்கள் யாரும் செய்ய மாட்டா, முடிவுக்கு போயிட்டா, வழக்கப்பட மாட்டா, கேஸ் போட்டா நினைக்கிறீங்களோ, இவர்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பட்சங்களை கொடுக்க வல்லவராய். அவர்தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். கொடுக்காத காப்பாளையெல்லாம் என்ன செய்கிறது? கொடுக்க வைக்கிற தெய்வம். காப்பா குடிச்சிச்சு அப்படின்னா அது பைபிள்ல மட்டும்தான். ஏன் குடிச்சிச்சு? கர்த்தர் எலியாவோடு பேசின பிறகு காகங்களோடு பேசினார். அந்த பேசுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிற சத்துருக்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். காகங்களுக்கு கட்டளையிட்டார், சாமி மாவுக்கு கட்டளையிட்டார். அது போல இன்னைக்கு ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்கள் சத்துருக்களுக்கு கட்டளையிட வல்லவராக. அவர் சொல்லாமல் அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வசனங்களை சொல்லி சத்துருவின் யார் நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். கண்கள் அதிசயங்களை கத்த காண செய்ய வல்லவராய். ஸ்பீக் டு தி மவுண்டன். மலையை பார்த்து புறப்படுறாங்க. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். வனாந்திரத்திலே அவர்களை உண்டாக்குவார், வழிகளை விடுவார், புதிய பாதைகளை அமைத்து தருவார். அந்த தேவன் சொல்றாரு,
சத்துரு யாரு? அவனை பார்த்து பேசு. ஸ்பீக் டு தி எனிமி. சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். என் கால்களை கர்த்தர் கண்மலையின் மேல் வைத்திருக்கிறார். என் தலையை கர்த்தர் எதையால் அபிஷேகம், என் வாயிலை கர்த்தர் புதுப்பாடலை தந்திருக்கிற என் எலும்புகளை கர்த்தர் நிரந்தரமாக இருக்கிறார். இந்த வியாதியை ஒன்றும் செய்ய முடியாது. சொந்த வீட்டுக்காரங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கள. ஏன் அப்படின்னா உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சத்துருக்களை நீங்கள் நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும். பிராமணன் சொல்லுங்க, உங்களுடைய சந்ததியே நண்பர்களாக இருக்க வேண்டும். அதனால நீங்க ஆண்டவரிடத்துலதான் இந்த சத்துருக்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் ஆண்டவர் உங்களுக்காக அவர்களிடத்தை என்ன பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவார். இருக்கிற தேசத்திலே செழிப்பா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே.